இன்னொன்று நான் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் பதிவுலாம் எடுத்து டேக் பண்ணி நான் எல்லா குழுக்கும் என்கிட்ட கிட்டத்தட்ட 10,000-20,000 பேர் இருக்காங்க. அப்படிதான் எல்லாத்துக்கும் இந்த ஒன்லி ஜீசஸ் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையும் ஃபோன் நம்பரையும் போட்டு மொபைல் நம்பரையும் போட்டு அனுப்புகிற பாருங்க. அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நாள் டைம் வேணும் எனக்கு. அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை இந்த முருனே உங்களை பேசுனது எல்லாத்தையும் எடுத்து டேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் போய் சேரும். அப்போ தெரியும் இந்த ஒன்லி ஜீசஸ் யாருன்றது. கொஞ்சம் பொறுத்துங்க. நல்லபடியாக சொல்கிறேன். நீங்கள் சேருங்க, இல்லை நீ ரிமூவ் பண்ணுங்க. என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னை பிளாக் பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து நல்ல குடும்பத்தில் பார்க்கல. அப்படிதான் சொல்லணும் நான். Ganda gabanda no dudaranda raba sharaba gabanda rada raga bandu daba gabanda rada 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 rashaga gabanda rada rabagu வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர். வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கடவுளுடைய தன்மையை காட்டினது யார்? பழைய ஏற்பாட்டில் வந்து கடவுள் தன்மையை வந்து அதை எப்படி நீ பார்க்குறீங்க? கடவுளுடைய குணாதிசயங்கள் ஒரு தன்மை எப்படிப்பட்டவர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காமிச்சார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக பார்க்குறப்போ யூதர்கள் வணங்கி வந்த கடவுள் யார்? அவர் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவரா? கொலைகார கடவுளாக இருப்பாரா? ரத்தத்தை கேட்பாரா? குழந்தைகளை சாவடிக்க சொல்லுவாரா? எதிரிகளை வீழ்த்த சொல்லுவாரா? அன்புள்ள கடவுள் இப்படி செய்வாரா? இரக்கமுள்ள கடவுள் இப்படி செய்வாரான்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, வேதத்தை தியானித்து பாருங்கள். புரியுங்களா? அதனால் வந்துட்டு வேதத்தினுடைய இந்த கிறிஸ்டியெல்லாம் பின்னாடி படிங்க. மெசபத்தேமியா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கில்கிமேஸ் வந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த நோவாவின் பேரையெல்லாம் வந்து எப்படி அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பழைய வரலாறையும் பார்க்கணும். இல்லைங்களா? நான் வந்து பழைய ஏற்பாட்டை வந்து முழுமையாக வந்து கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மனிதர்களுடைய கை சேர்க்கைகள் அதிகமாக இருக்குது. அது யூதர்கள் தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா காரியங்கள். நான் பார்க்குறது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் இருந்து தான் நான் வந்து பழைய ஏற்பாடை பார்க்குறேன். அதனால் உங்களுக்கு ஏற்புடையதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து இயேசுவை குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மைக்கில். இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இவர்கிட்டலாம் விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அறியாத மக்கள்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க வந்துட்டு வரலாறு தெரியும் பொய்யே பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசுவை குடிகாரன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர்? இவருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. யோ பையா போன நீங்கள்லாம் பேச வேண்டாம். ஒரு மண்ணும் தெரியாத கூமுட்ட கூட்டத்தெல்லாம் வந்து ஏன் தகுதி தராதரத்தை எழுந்து நிற்கணும். ஒரு மண்ணும் தெரியாத ஆளுங்க நீங்கள்லாம் வந்து பேச வந்துட்டீங்க. திருட்டு கூட்டமாச்சே, நல்ல ஒரு அறிவர்கள் கூட்டமாக, அறிவே இல்லாத என்ன சொல்கிறதே தெரியல. வைங்க, இனிமேல் எங்கிட்டலாம் பதில் போடாதீங்க. உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் வீண். நீங்களாம் கல்லர் கூட்டம், சாத்தானிய கூட்டம், சாத்தானுடைய வித்துக்கு பிறந்த சுத்தமான பிசாசுன்னு கூட்டம். நீங்கள் வேத வசனம் அறிவே இல்லாத கூட்டம். உங்களோட லட்சணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படிலாம் பேசுகிறீங்க. ஒரு வசனத்துக்கு பதில் 8:27 போட்டால் 26-25 படியானா ஓட்டார் எங்கேயும். இதுக்கு முதல்ல படிச்சுட்டு பதில் சொல்லியா? முதல்ல யோவான் 8:27 போட்டல 26-25 பார்த்துட்டு பதில் சொல்லு. உங்கள் வீட்டுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கலாம், குரூப்பில் எல்லோரும் ஒன்று தான் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் மட்டும் வயசில் மூத்தவர் நாங்கள் பார்க்கணுமாமா, ஆனால் எங்களை மட்டும் குரூப்பில் ஒரு ஆளுன்னு பார்ப்பீங்களாம். எப்படி? இது நியாயமாக இருக்கா உங்களுக்கு? மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இது நல்ல வாய் அது நார வாய்ங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் மாற்றி 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 மாற்றி. சாம், நீ எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கூட்டி கொடுத்து சாப்பிட்றவன் அந்த ஒளியாக வந்து கூட்டி கொடுத்துக்கிட்டு யார்கிட்டயோ பணத்தை வாங்கி தின்ன கைக்கூலி மோசமான மனுஷன். நீ அதாவது புருணையை போட்டது அது கூட கேலி கிண்டல்னு பார்த்தேன். கடைசியில் புருணையை வந்து உண்மையிலே நிரூபித்து காமிச்சிட்டான். புருணையை சொன்ன அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை ஆகிப்போச்சு. இப்போ ஜாக்கப் வந்து அப்படியே பட்டவர்த்தனமாக போட்டு காமிச்சாச்சு. நீ எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? உன் கூட்டமே பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்குற கூட்டம்.
அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துக்கிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு இதுதான் ஒன்லி ஜீசஸ்ன்ற கூட்டம். அந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இருக்கிற மரியாதையோட கெட்டு போச்சு. கர்ம கேவலமான மனுஷன் நீ. இப்படிலாம் பொழப்பு பிடிங்க சாவு, இன்னும் தூக்கு போட்டு சாவு. எல்லாத்தையும் இப்படி தான் கூட்டி கொடுத்து வாழ்கிற குடும்பமாக அது. இந்த குழுவே அப்படி தான் இருக்கும் பொழுது பெரும்பாலும் அப்படி தான். அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டி கொடுத்த உனக்கும் அந்த பொம்பளை ஏமாற்றி அடுத்தவன்ட காசை கூட அரசோட ஏமாற்றி தன்னுடைய விற்று அதில் பங்கு போட்டு வாங்குறவனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டமும் இருக்குதுன்னா எப்பேற்பட்ட கூட்டம் அது. நீங்களாம் அதான் சொன்னல, ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். நீ வேதம் சொல்கிற இயேசுவை பற்றியே பேசுறது கிடையாது. நீ வேறு ஒரு இயேசுவை கூப்பிட்ற. அந்த இயேசு தான் நீங்கள் வணங்குற பிசாசின் கற்றுக் கொடுத்த இயேசு. புரியுதா? நீ எல்லாம் பதிவு போகிறதே லாய்க்கு இல்லை. உங்கள் லட்சணம்லாம் ஃபேஸ்புக்கில் வரும் பாரு, பொறுத்துக்கிட்டே இரு. ஏன்னா ஃபேஸ்புக்கில் உங்கள் லட்சணம்லாம் வரும். என்னென்ன பதிவு போட்டிருக்கீங்க அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் வரும். அப்போ பாரு. அப்போ தான் உங்களுக்கு தண்டனை எங்கே கிடைக்குது? கடவுள் மூலியமாக. கடவுள் எங்கள் மூலியமாக தண்டனை கொடுப்பாங்க. உங்கள் வாய் அடக்குவார். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.